காலபுருஷனுக்கு 10வது வீடாக அமைஞ்சிருக்கக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் துளி அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காத, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாத, தான் உசுரே போனாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு உயிர் போகிற நிலைமையிலையும் கூட உதவி செய்யக்கூடிய உன்னதமான உள்ளம் படித்த மகர ராசிக்கு அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. இப்போ இந்த பதிவு எதுக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு, உங்களுடைய தலையெழுத்து நிறைய இடங்களில் புலம்புனீங்க இல்லையா, அழுது தவிச்சிங்க இல்லையா, என்னடா பிரம்மா என் தலையில் என்னதான் எழுதி எனக்கு அனுப்பிச்ச, எனக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டத்தை அடுக்கடுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிற, யாரை நான் நம்புறது, எந்த இடத்துல போனாலும் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு அடுக்கடுக்கா இல்லை கொத்து கொத்தா பிரச்சனையை கொடுக்குறியே, முடிச்சு மேலே முடிச்சு வாழ்க்கையில் சிக்கல் மேலே சிக்கல், வாழ்க்கையே சிக்கலாக போயிட்டுருக்கு. சனி பகவானை அதிபதியாக கொண்டதுனாலேயே என்னவோ எனக்கு விடாதோ அப்படின்னு தோணுது. விடாத கருப்புங்கிற மாதிரி விடாத சனியோ, நான் உண்மையாக தான் இருக்கேன், நேர்மையாக தான் இருக்கேன், என்னோட உழைப்பால் உயரணும்னு தான் நினைக்கிறேன், தெய்வமே கடவுள்கிட்ட வேண்டலான்னு கூட நான் என்ன வேண்டுறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும், மழை மாதிரி பெய்யணும், உலகத்தில் யாருமே கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுன்னு நான் வேண்டுறேன், என்னை மட்டும் ஏன் ஒரு அந்த மாதிரி நான் வேண்டுறதுனால எப்படி இருக்கணும், நான் மற்றவங்கள மாதிரி சுயநலமாக இருக்கணுமோ, இப்படியெல்லாம் உங்களுக்குள்ள பல கேள்விகள். இதுக்கு யார் பதில் சொல்லுவான்? நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அப்படி உங்களுடைய தலையெழுத்தில் பிரம்மன் என்ன தான் எழுதி அனுப்பிச்சிருக்காரு, அது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் யார், எந்த விஷயங்களில் நீங்கள் தொடர்ந்து சிக்கலை சந்திச்சுட்டு வர்றீங்க, தோல்விகளை சந்திச்சுட்டு வர்றீங்க, எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டா, எந்த தெய்வத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா, எந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் செஞ்சால், எந்த மாதிரி சூட்சமங்கள் உங்களுக்கு உதவி செய்யும், இப்படி வாழ்நாள் முழுக்க எந்தெந்த இடங்கள் உங்களுக்கு சாதகம் பாதகங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய பதிவாக தாங்க இது இருக்கும். தொடர்ந்து இந்த பதிவின் காரணமாக இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இதில் பதில் இருக்குங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். நிறைய இடங்களில் சில விஷயங்களை புகுத்தி இருப்போம். உழைப்பின் உன்னதத்தை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ராசி மகர ராசி. சொல்லுவாங்களே மற்றவங்க சோம்பேறியாக இருக்காங்களா அப்படின்லாம் கிடையாதுங்க. எல்லா ராசியும் உழைக்கக்கூடியவங்க தான். ஆனால் மகர ராசி கொஞ்சம் ஓவர் டைமாக உழைப்பாங்க, உயர்வுக்கு கொஞ்சம் ஓவர் டைம் கொடுப்பாங்க இல்லையா. என்னடா இவன் ஒரே இடத்துல பல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கிறானா பாரு, இப்படி சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மகர ராசியில் தாங்க வருவாங்க. மகர ராசி ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா யார் மூஞ்சி முகரெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பட்டுப்படார்னு பேசிடுவாங்க, நீ செய்கிறது தப்புப்பா அப்படின்னு போயிடுவாங்க. அவங்களால கோடி ரூபாய் ஆதாயம் வரட்டுமே, அது இவங்களுக்கு தேவை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான காசு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அட எவ்வளவு பெரிய பணக்காரனா, எனக்கு என்னடா போடா அப்படிங்கிறதும் இவங்க தான். தைரியசாலிங்க, யாராக இருந்தாலும் தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க. எந்த ஒரு ஆதாயத்துக்காகவும் இந்த மற்றவங்களுக்காக இந்த ஜால்ரா அடிக்கிற பழக்கம்லாம் இந்த மகரத்துக்கு கிடையவே கிடையாதுங்க. அதனால தான் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது அந்த பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஆனால் கஷ்டப்பட்டாலும் மனநிறைவோடு வாழக்கூடியது மகரம். நான் யாரோட சோத்துலேயும் மண்ணை போடலை, என் ஜோத்துக்கு நான் உழைச்சிக்கிறேன், இப்படி வாழ்கிறீங்க இல்லையா, தெய்வ பிறவி தாங்க நீங்கள். இது நீங்களே தோல் தட்டிக்க வேண்டிய விஷயம். அட போமா, ஏதோ நீ பேசுகிறத கேட்குறப்ப காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குது, எங்களை நீ எங்கேயோ இருந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே நன்றி அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களை பற்றி பேசுகிறது எனக்கு புண்ணியங்க. ஏன்னா நல்லவங்களை பற்றி பேசுகிறது, நல்லவங்களை பற்றி 4 விஷயம் சொல்கிறது நமக்கு புண்ணிய கணக்கில் தான் சேரும். ரொம்ப தூக்கி நடக்க வேண்டியதை சொல்லுமா, நாங்கள் படுற கஷ்டமெல்லாம் பார்த்திங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சுமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நாங்கள் எப்படிங்க மறுக்க முடியும். சரி, உங்கள் ஜாதகத்தில் என்ன தான் இருக்குமா, நம்ம போய் எந்த ஜோசிட்டை கொண்டு போய் காட்டுறது, இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சுருவோம். பொதுப்படியாக சொன்னால் மகர ராசிக்காரர்களுக்கு 70% நான் கணிச்சு சொல்கிறேங்க. வாழ்நாள் முழுக்க பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் உங்கள் தலையில் என்ன எழுதி இருக்காருங்கிறத நான் கணிச்சு சொல்கிறேன். மீதி 30% அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக கட்டத்தை பொறுத்து மற்றதை கொடுக்குங்க, மாற்றத்தையும் கொடுக்கும். 70% அப்படிங்கிறதே மேக்சிமம் ஸ்கோர் தானே, அதை வச்சு நம்ம அழகாக சமாளிச்சிடலாம். 10 பைசா செலவு பண்ண வேணாம், நான் இருக்கேன் உங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள்
உங்கள் ஜாதகத்தில் சனி திசை, சுக்கிர திசை, புதன் திசை இந்த 3 கிரகங்கள் வளம் பெற்றிருந்துட்டா உலகத்தையே ஆளக்கூடிய அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை செழிக்குங்க. இப்போ ராசி புருஷன்கிட்ட 10வது வீடு மகர ராசி. சக்கரம்னு பார்த்தோன்னா 270லிருந்து 300 வரையிலான ஆரங்களை உள்ளடக்கியது. ஏமா இந்த கணக்கெல்லாம் சொல்கிறேன்? ஆமாங்க, கணக்கு இல்லாமல் எதுவுமே கிடையாது. இதோட மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கடல் வீடுன்னு சொல்லுவோம். ஓயாமல் கடலில் எப்படி அலை அடிச்சுட்டே இருக்கோ அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களுடைய மனசில் புதிய சிந்தனைகள் உருவாகிக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி கடலடை என்ன பண்ணுது, ஓஞ்சு நிற்கிதா, தூங்கும்போது கூட இவங்களுக்கு சிந்தனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த கனவு அதிகமாக காணக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருப்பீங்க. எப்போவுமே புதுசாக ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி புதுசாக ஐடியா மற்றவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. கற்பனை வளம் மிகுந்தவங்க, எப்போவுமே எதுக்காகவும் சோர்ந்து போக மாட்டீங்க. ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டா கூட அதில் பாதாளத்தில் உங்களை தூக்கி தொப்புன்னு போட்டாலும் சரி, மறுபடியும் விழுந்த வேகத்தில் எழுந்திருக்கக்கூடிய வல்லமை படைச்சவங்க. நீங்கள் ராசிக்கு அதிபதி சனி அப்பப்போ ரொம்ப பயங்கரமான அதிபதி கொண்டிருக்காங்க இல்லையா அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதிகமான இரக்க சுபாவத்தை கொடுக்கக்கூடியது சனி பகவான் தான் நிற்கிறாரு. பார்க்குறதுக்கு எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சட்டுன்னு அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மகரத்துக்கெல்லாம் கொஞ்சம் பேசி பாருங்களேன், உண்மையாக தான் பேசுவாங்க. திடீர்னு கண்ணில் தண்ணி வந்துடும். இது ஆண்கள் பெண்கள் நல்லா பிரித்து பார்க்க முடியாதுங்க. 60 வயசு ஆளாக இருந்தாலுமே கூட சரி அழுதுருவாங்க. என்னடா உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாங்க, இவ்வளவு அநியாயமாக நடந்துக்கிறாங்களே, இவங்களால தாங்க முடியாது. மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையானவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மனிதநேயத்தோடு செயல்படணும்னு விரும்புவாங்க. தான் மட்டும் இல்லை, தன்னை சுற்றி இருக்கவங்களும் அப்படி தான் நினைப்பாங்க. இப்படி சனி பகவான் யாருங்க, நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடியவர். நீ என்ன பண்ணுறியோ, நல்லது பண்ணால் நல்லது, கெட்டது பண்ணால் தண்டனை. ஸோ வினைப்பயனை நடைமுறைப்படுத்துவது சாமர்த்தியமான விஷயங்களுக்கு தெய்வம்னா அந்த சனி பகவான். உங்கள் ராசிக்கு இவர் தலைவனாக அமைஞ்சிக்கிறது செழிப்பையும் கொடுக்கும். இவரால் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு பாதிப்பாகாதுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நீச்சனாக இருக்கார், செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கார். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இது பகை வீடுங்க. புதனுக்கும் சுக்கிரனுக்கும் நட்பு வீடு. உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி. ஆகவே அதிக அளவிலான பணம் வச்சுருந்தாலும் திரிசெலவு பணம் தேடக்கூடியதுனால இந்த மாதிரி உருவாக்குவார். அப்போ இந்த மகர ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, கைக்கு பணம் வந்த உடனே ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி வச்சிடும். கையில் இருந்தால் செலவாக்கி போயிடணும். யாராவது ஒருத்தவங்க பிடுங்கிட்டு போயிடுவாங்க, நீங்களே தூக்கி கொடுத்துருவீங்க. இதனாலேயே பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை துணை பற்றி சொல்லலாங்க. 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் உங்கள் வாழ்க்கை துணை அப்படின்னு பார்த்தோன்னா கலாசாரணை மிக்கவங்களாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமைய போகுதுங்க. சைன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோயிலுங்க. இந்த மாதிரி கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா சகல நன்மைகளும் கை கொடுக்கும். அதுவும் விஷ்ணு பகவான் படுத்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா, அது குறிப்பாக இந்த மாமல்லபுரம் இந்த ஸ்தல சைன பெருமாள் ஒரு முறை குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்குங்க. சிறப்பான பலன்கள் உண்டு. இந்த ராசியை சேர்ந்த உத்திரட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க திருக்கோவிலூர் அருள்பாலிக்கும் வைத மனிதி பெருமாளை வழிபாடு செஞ்சீங்கன்னா நலம் உண்டாகும். இதோட திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை வணங்கி வர்றதுனால நன்மைகள் உண்டாகும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பிரசித்தி பெற்ற சிக்கல் தலத்துக்கு அருகில் உள்ள ஆபரணாணி அப்படிங்கிற ஊரில் அருள்பாலிக்கும் பெருமாளை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே தீர்ந்து போயிருங்க. சனி சுக்கிரன் புதன் இந்த 3 பேருடைய பலம் சேர்க்கக்கூடிய கிரகமூர்த்திகளில் பார்த்தோம்னா இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த வாழ்க்கை எல்லாமே கிடைக்க போகுதுங்க. சனிக்கிழமைகளில் காலையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற பூக்களை வச்சு வழிபாடு செய்யணுங்க. அடுத்ததாக குரு பகவான் வியாழக்கிழமைகளில், அதே போல் சூரிய பகவான் அனுதினம் வழிபாடு செய்கிறதுனால கல்வி அறிவு செல்வம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணுங்க. அதோட வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளில் உடுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்குங்க. ரொம்பவும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.
மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மகரம் அப்படின்னாவே நிதானத்தோடு செயல்படக்கூடியவங்க, நினச்சதை எல்லாமே சாதிக்கக்கூடியவங்க தான். எதுக்குமே அவசரப்பட மாட்டாங்க. ஒரு விஷயத்தை மற்றவங்க ரொம்ப வியப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அதை இவங்க சாதாரணமாக பார்க்கக்கூடியவங்க தான். இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழலாம், பெருசாக எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. சுயநலமும் கிடையாது, பொது நலமாக வாழக்கூடியவங்க, எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய ஒரு நாளும் ஓஞ்சு போகாத உழைப்புக்கு சொந்தக்காரங்க. மகரம் அப்படின்னாவே மலையளவு பிரச்சனையை கூட பனியளவு தான் பார்ப்பாங்க. பரவாயில்லப்பா, நான் இப்போ அவசரப்பட்டா என்ன, நான் இப்போ என்ன பண்ணாலும் சரி அந்த பிரச்சனை எனக்கு இருந்து தான் ஆகும், அதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வழி என்னவோ அதை நான் நிறுத்தி நிதானித்து யோசிக்கணுமே தவிர அவசரப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. இதுதாங்க மகரத்தோட குணாதிசயம். இதுதான். ஸோ இதனால் மற்றவங்க இவங்களை எப்படியாச்சும் கவுத்தரலான்னு யோசிச்சா கூட அவங்களுக்கு தான் பல்பு மிஞ்சும். ஏன்னா இவங்க மற்றவங்கள போல எதுக்குமே ஆசைப்படுறதில்லை. இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, இல்லைனாலும் கவலைப்பட மாட்டாங்க. சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி ஒரே மாதிரி பார்க்கறதுனால இதனால் வரைக்குமே யார்கிட்டையுமே கை நீட்டி நின்னதில்லை, கை கட்டி நின்னதில்லை. உதவின்னு போய் ஒருத்தவங்க வீட்டை கதவை தட்டினதே இல்லை. ஒத்த பைசா இல்லைனாலும் பரவாயில்ல, ஈர துணியை இருக்கு கட்டிக்கிட்டு படுப்போம். யார்கிட்டையும் உதவின்னு போய் நிற்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் நம்மக்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்தாலும் கூட நமக்கு இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த தாராள குணம் படைச்சவங்க தாங்க மகர ராசிக்காரங்க. சொல்லப்போனால் தேவர்களுக்கு இணையான குணநலம் கொண்டவங்க. ஏன்னா சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நல்லதை மட்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க, கெட்டதுன்னு தெரிஞ்சால் மூஞ்சில் அடித்த மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு சுழற்சி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம். கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடந்தே தீருங்க. கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்த வாழ்க்கை உங்கள் கையில் சேரப்போகுது. நான் இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டே இருக்கேன்ப்பா, எனக்கு இந்த விஷயம் மட்டும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. என்னம்மா எல்லாரும் எங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே, நாங்கள் இப்படி தான் நம்பி நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா 5க்குரியவருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட அதிபதி, பஞ்சமஸ்தானத்தோட அதிபதி, குழந்தை ஸ்தானத்தோட அதிபதி அந்த சுக்கிரன். அதே சமயத்தில் 10க்குரியவன் தொழில் ஸ்தானத்தோட அதிபதியும் அதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் போய் உங்கள் ராசி லக்னத்தில் 6ஆம் இடத்துல அமர்றாருங்க. ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இந்த இடத்துல போய் அமர்றாரு இந்த சுக்கிரன். அப்போது சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் அமரும்போது 5க்குரியவன் 6ஆம் இடத்துல இருக்காரு. 5க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகளுக்கு வேலை கிடைக்குங்க. முதல் குழந்தைகளுக்கு தனவரவு கொடுக்கும். இப்போ படித்து முடிச்சிருக்காங்க அப்படின்னா கூட இம்மீடியட்டாக வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே சமயத்தில் 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஹெல்த்துங்க. ஹெல்த்லையும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயத்துக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை. அப்போது வேலை இருக்குது. மகர ராசி அன்பர்கள் யாரெல்லாம் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். அப்போ அதே சமயத்தில் 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன். அப்போ கடனை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்துங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 5ங்கிறது குழந்தை. 5க்குரியவன் 6ல் இருக்குது. குழந்தைக்காக ஒரு கடனை வாங்குறது, குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக கடனை வாங்குறது, குழந்தைகளோட திருமணத்துக்காக கடனை வாங்குறது. தொழில் 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காருங்க.
தொழிலுக்காக கடன் வாங்குறது. ஸோ பொதுவாகவே கடன் அப்படிங்கிறது அமைப்பு உங்கள் மனசில் எழும். அதை நீங்கள் செயல்படுத்துவீங்க. ஒன்று கடனை அடைப்பதற்கான முயற்சி எடுப்பீங்க, இல்லை அந்த படிப்புக்காக, தொழிலுக்காக, தொழிலோட அபிவிருத்திக்காக கடனை வாங்குவீங்க அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. நல்ல நல்ல தொழில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பாங்க. நல்ல ஸ்கில் செட்டில் இருக்கிற வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மகரத்திற்கு நிச்சயமாக அமையுங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ 6ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கும் போது, குரு வேற உட்கார்ந்துருக்காரு. 12ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தோட அதிபதி இந்த குரு, அது சுக்கிரனோட சேருதுங்க. அப்போ குரு சுக்கிரன் சேர்ந்தா பணத்துக்கு பிரச்சனை இல்லை, பணம் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலுமே பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. தொழிலில் வருமானம் பெருகும், அதாவது வருமானம் அதிகமாகும், பணவரவு திருப்தியை கொடுக்கும், கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகுங்க. புதிய புதிய ஒப்பந்தங்கள் நிச்சயமாக இருக்கும். அப்போ குரு அப்படிங்கிறது பணக்கார கிரகம், பெரிய பணக்கார கிரகம். சுக்கிரன் அப்படிங்கிறது கையிருப்பு. ரெண்டுமே சேரும்போது ஒரு நல்ல தன்மையை தான் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த மகரத்துக்கு ராஜயோகாதிபதி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. அதை பொறுத்து நீங்கள் செயல்படுத்துக்குங்க. அவர் எங்கே போய் இருக்காரோ அங்கேருந்து அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு யோகத்தை செய்ய போகிறாரு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போது சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போறாரு, கடன் கொடுக்க போறாரு. நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு சுக்கிரன். சுக்கிரன் அப்படிங்கிறவர் சுகரை ஏற்படுத்துவாருங்க. ஸோ சுக்கிரன் அப்படிங்கிறது சுகரை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது சுக்கிரன் குருவோட சேர்ந்திருக்கப்ப, விரையாதிபதியோட சேர்ந்திருக்கப்ப என்ன சுகரை கொடுப்போம். சுக்கிரனாலே சுகன் தான். அந்த குருவோட சேர்ந்திருந்தா சொல்லவே வேண்டியதில்லை. சந்திரனோடு உங்க ஜாதகம் பாருங்க. சுக்கிரன் குரு சேர்ந்திருந்தாலோ அல்லது சுக்கிரனோட சந்திப்பு தொடர்பு பெற்றிருந்தாலோ நிச்சயமா சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் போய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுகர் இருக்கக்கூடிய மகரத்துக்கு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அதிகப்படுத்தி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான உடற்பயிற்சிகள், ட்ரீட்மெண்ட், அதற்கான எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மகரத்திற்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. இந்த குரு சுக்கிரன் இணைஞ்சு இந்த சுக்கிரனால இடம், நிலம், விவசாய நிலம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. சுக்கிரன் வண்டி வாகனத்துக்கார கிரகம்ங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வண்டிக்காகவோ வாகனத்துக்காகவோ அல்லது வீட்டுக்காகவோ கடனை வாங்கி தன்னோட இதை நிறைவேற்றி கொள்வது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்குங்க. அப்போ வீடு, வண்டி, வாகனம் அல்லது வீட்டை அழகுபடுத்துறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்றது, ஆடை சார்ந்த விஷயங்கள், அலங்காரம், அழகுபடுத்துவது, இது எல்லாம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. கலைத்துறை, ஜவுளி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த மகரத்துக்கு அமைய போகுதுங்க. அதுவும் குறிப்பா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பயணம் பண்றாரு. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் இந்த செவ்வாய் பயணம் பண்ணுறதுனால எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கனாலோ அது கண்டிப்பாக வெற்றியாக மட்டும்தான் முடியுங்க. இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது இது வரைக்கும் இல்லாத யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் இது எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. அப்போ ராகு 2ஆம் இடத்துல இருக்குது, பணத்தை கொடுப்பாருங்க. நிச்சயமாக பிரம்மாண்டம். ராகுனாவே பிரம்மாண்டம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த வாழ்க்கை அமைங்க. பிள்ளைகளோட செயல்திறன்கள் அதிகரிக்குங்க. உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு மனசில் இருந்த திடீர் கவலைகள் நீங்கும். கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எதிலும் வெற்றி கிடைக்குங்க. செயல்களில் வேகம் உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்படுவீங்க. எதிலும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நன்மைகளை தருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உத்திராட்ட நட்சத்திரம் தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. வாகனங்களில் செலவு ஏற்படும். தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சொத்துக்களை அடையிறதுல தாமதம் ஏற்படுங்க. அடுத்ததாக திருவோண நட்சத்திரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கிறது குறையலாங்க. சரக்குகளை விற்கிறதுல வேகம் காட்டுவீங்க. தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்கிறது தொடர்பாக முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. அவிட்ட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க அலுவலகம் தொடர்பான பயணம் போக நேரிடலாம். சக ஊழியர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளோட செயல்பாடில் கவனம் தேவைங்க.
உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னா விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைச்சி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மனக்குழப்பங்கள் தீருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விநாயகர் கண்டிப்பாக முதற்கடவுள்னு சொல்லக்கூடியவர் தான். அதனால் அவரை வணங்கிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளம் பெறும்னு நான் நம்புகிறேங்க. மகர ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னம்பிக்கையோட தைரியமாக செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கடவுளோட அன்பும் அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு உங்கள் கூட சேர்ந்து நானும்